வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு உப்பு கரித்த ரூபாய் நோட்டுகள். பரபரப்பான ஒரு பேருந்து நிலையம். அங்கேயும் இங்கேயும் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தாம்பரம் ஒரு பஸ்ஸில் ஒரு பெரியவர் ஏறுறாரு. ஏறின பெரியவர் டக்குன்னு தன்னோட துண்டால் மூக்க பிடிச்சிக்கிட்டு, ஏப்பா தம்பி, பஸ்ஸுக்குள்ளே எலி செத்து கிடக்கா, ஒரே நாறுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நடத்துனர், ஐயா, அது எலிசத்த நாத்தம் இல்லை, வாசம், கருவாட்டு வாசம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஆமாங்க, ஒரு பெண்மணி அந்த பஸ்ஸுக்குள்ளே கருவாடு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவளை பார்த்து, ஏய் குருவம்மா, எத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட, பஸ்ஸுக்குள்ளே வந்து வியாபாரம் பண்ணாதுன்னு கேட்குறியா? கவர்மெண்ட்டுக்கு வர காசே கெடுத்துட்டு போயிடுவோம் இருக்கே அப்படின்னு அதட்டுறாரு பஸ் நடத்துனர். இவன் அவசரமாக இறங்க போகிறா. அவகிட்ட வீணா மம்பளுக்குறாரு அந்த பஸ்ஸு ஓட்டுனர், அதான் டிரைவருங்க. ஏய் குருவம்மா, கொஞ்சம் கருவாடை தான் முறுமுறுன்னு வறுத்து கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது. கருவாடு தானே வறுத்து கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுத்துட்டா போச்சு. அதுவோ நிற்கிறாரே என் புருஷன், அதான் என் மச்சான், அவங்ககிட்ட சொன்னால் அவங்க 2 பேரையுமே கருவாடாக வறுத்து கொடுத்துடுவாரு, சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறேன். இறங்கி போகிறவளை பார்த்து அவங்க வீட்டுக்காரரு, அடியே குருவம்மா, எவ்வளோ தடவை சொல்கிறது பஸ்ஸுக்குள்ளே போய் வியாபாரம் பண்ணாதேன்னு, இந்த போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவார், போய் ஓரமாக உட்காந்து வியாபாரத்தை பாரு அப்படின்னு அதட்டான். உடனே இவ கருவாட்டு கூடையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். புருஷனுக்கும் அதே வியாபாரம் தாங்க. இவன் வியாபாரம் பண்ணுற இடத்துல பள்ளி மாணவர்கள் 2 பேர் காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அவங்கள பார்த்து முறைக்கிறான். ஏண்டா பசங்களா, ஸ்கூலுக்கு போக உங்கள் அப்பா அத்தா அனுப்புனா இப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்று காதல் வசனம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கத்துறான். அவன், உனக்கு என்ன ஆச்சு, முதல்ல இந்த கூடையை எடுத்துக்கிட்டு அந்தண்ட போ, ஒரே நாறுது அப்படிங்கிறான் அந்த பையன். இவன், அடாடா, ஏதோ சொல்லுவாங்களாம், கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலைவிரிச்சு போட்டு அடித்தான், அந்த கதையால இருக்குது, எங்கே போனாலும் என்னெல்லாம் விரட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு போல் இருக்குடா அப்படின்னோன்னா அந்த பையன் வேகமாக நகர்ந்து போகிறான். பாத்தியாம்மா, அப்பன்னொன்னு ஓடுறத பாரு, இப்படி தான் இந்த பசங்களை நம்பி நீ எல்லாம் பள்ளி படிப்பை வீணாக்கிடுற அப்படின்னு சொன்னான். அந்த பையனுக்கு இன்னும் கோவம் வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அங்கே ஏதோ ஒரு போலீஸ்